வேதாகமத்தின் கடைசி புத்தகம் நிறைய கேள்விகள் இருக்கிறதா? அதில் சொல்லப்பட்ட 7 சபைகள், மிருகம், மிருகத்தின் முத்திரை, கள்ள தீர்க்கதரிசிகள், அநேக கேள்விகளுக்கு பதில். இந்த நிகழ்ச்சியை காண தவறாதிருங்கள். உலகமெங்கும் இருக்கும் ஹோப் டிவி நேயர்களை மீண்டுமாக இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலே சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை ஒவ்வொரு வசனமாக தியானிக்கும் பொழுது மிகவும் தேவனுடைய அனுகிரகம் நம்மேல் இருக்கிறதை நம்மால் உணர முடிகிறது. இன்றைக்கும் 2ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை நாம் தியானிக்கத்தக்கதாக இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளத்தக்கதாக வந்திருக்கும் 2 ஊழியக்காரர்களை நாம் வரவேற்கலாமா? நம் மத்தியிலே முதலாவதாக பாஸ்டர் டேவிட் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை இந்த நிகழ்ச்சிக்குள்ளாக வரவேற்கிறோம். அடுத்தபடியாக பாஸ்டர் ஜான் வெஸ்லி நம்மோடு கொடுப்பது மிகுந்த மகிழ்ச்சி. பாஸ்டர் நேயர்களும் இதை பார்த்து மிகுந்த மனமகிழ்ச்சியோடு அவர்கள் தங்களுடைய இமெயில் மூலமாகவும் இன்னும் யூடியூப்ல இந்த ப்ரோக்ராம் பார்த்து நல்ல கமெண்ட்ஸ் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரம் அல்லாமல் இது தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காகவும் அநேக தேவ பிள்ளைகள் இந்த புத்தகத்தின் மேன்மைகளை அறிந்து அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கவும் செய்கிற நாமும் இந்த ஆசீர்வாதத்தில் நிலைத்திருக்கவும் இது ஏதுவாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இன்றைக்கு இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். 4வது வசனத்தை மிக நேர்த்தியாக நம்ம பார்த்தோம். நீ ஆதியில் கொண்ட அன்பை விட்டா என்று உன் பேரிலே எனக்கு குறையுண்டு என்று சொல்லுகிறார். நம்ம ஆண்டவர் நாம் அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும், அந்த அன்பு பூரணமானதாக இருக்கிறது என்று சொல்லி மிக நேர்த்தியாக நீங்கள் வசனங்களை கொண்டு இங்கு விளக்கி சொன்னீங்க. இன்னைக்கு இந்த 5வது வசனத்தின் முதல் பகுதியை நாம் இங்கு கவனிக்கும் பொழுது, ஆகையால் நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை, ஒரு நிலைமைக்கு ஆண்டவர் தேவ பிள்ளைகளை கொண்டு போய் வைக்கும் பொழுது அதிலே நிலைத்திருக்க வேண்டும் என்பது யாருடைய திட்டமாக விருப்பமாக இருக்கிறது. அதை குறித்தும் ஒரு வசனம் நான் வாசிட்டு இருந்த பொழுது பிலிப்பியரின் புத்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல மிக அழகாக பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். ஏன்னா பவுலுடைய நோக்கமும் இதுவாக தான் இருந்துச்சு. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். ஆகிலும் நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போம் ஆக. என்ன அழகாக சொல்றாரு பார்த்தீங்களா? நம்ம எது வரைக்கும் தேறி இருக்கிறோமோ அதுல நிலைத்திருக்க வேண்டும் என்பது தேவ பக்தர்களுடைய வாஞ்சியாக இருக்கிறது. சரி பாஸ்டர், இங்க இந்த எபேசு பட்டணம் நல்ல ஒரு நிலையில இருந்தாங்க. ஆனால் என்ன நிலைமையிலிருந்து நீ விழுந்தா என்பதை ஏன் ஆண்டவர் அங்க அவர்களிடத்துல கேட்கிறாரு? இதனுடைய அவசியம் ஏன் என்று நீங்க சொல்ல முடியுங்களா? எபேசு பட்டணம், எபேசு திருச்சபை அல்லது அந்த காலகட்டம் இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அவர்கள் தேவர் ஹேவிங் எ டாக்ட்ரினல் பியூரிட்டி. ஓகே, ஒரு சத்தியத்திலையும் உபதேசங்களையும் ஒரு தூய்மை இருந்துச்சு. நிச்சயமா. அது மாத்திரம் இல்ல, அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஒரு தூய்மை இருந்துச்சு. அதனால அவங்க வந்து ரொம்ப ஹைட்ல இருந்தாங்க. ஆமா, உயரத்துல இருந்தாங்க. அவ்வளவு உயரத்துல இருந்து கீழே விழுந்தாங்க அப்படிங்கிறது ஒரே ஒரு சின்ன விஷயம் தான் நம்ம பாக்குறோம். அன்பு இல்ல. அன்பு குறைந்து போன மாத்திரத்துல ஒரு பெரிய வீழ்ச்சியை நம்ம என்ன செய்ய முடியும், அங்க பார்க்க முடியும். அவங்க எப்படி எந்த நிலையில இருந்து விழுந்தாங்க அப்படின்னு சொன்னா, உண்மையான அன்போடு கூட ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்ப அந்த அன்பு போயிருச்சு, ஆனா ஊழியம் செஞ்சாங்க. அதுல உள்ள ஒரு சோகமான விஷயமே என்னன்னா, ஊழியம் செஞ்சாங்க ஆனா அன்பு அங்க வெளிப்பட அணிந்து போயிட்டு அவங்க ரொம்ப அப்படியே அவங்களாகவே ஒரு டெக்னிக்கலா கொஞ்சம் அப்படியே சில விஷயங்களை ஊழியம் எப்படி செய்யணும்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப நம்ம கூட சொல்லுவோம்ல, ஒரு சாராரை போய் பாக்குறோம்னா இவங்க மத்தியில எப்படி ஊழியம் செய்யணுமோ அப்படிதான் செய்யணும், இந்த குரூப்புக்கு வந்து இப்படி சத்தியத்தை கொண்டு போகணும். அவங்க டெக்னிக்கலா போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா உண்மையான அன்பு அங்க வெளிப்படலை. இது வந்து ஒரு பெரிய வீழ்ச்சியாக ஆண்டவர் அங்க பார்க்கிறார். இதை நான் வந்து எந்த அனுபவத்தோடு ஒப்பிட பார்க்கிறேன்னு சொன்னா, லூக்கா சுவிசேஷ புத்தகத்துல 15ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் வந்து ஒரு இந்த கெட்ட குமாரனை குறித்து பேசிக்கிட்டு வர்றார். அந்த ஊமை அதுல கெட்ட குமாரன் வேதாகமம் சொல்லல, ஆனால் நம்ம தான் அது கெட்ட குமாரன் சொல்றோம். இருந்தாலும் மனைமாறிய மைந்தன் சொல்லி நம்ம அழைப்பதுண்டு. அந்த நபர் வந்து அங்கே அப்பாவெல்லாம் விட்டுட்டு போய் ஒரு இடத்துல இருக்கிறார். அவர் இருக்கும்போது அவர் எந்த நிலையில இருந்தேன் அதை யோசித்து பார்க்குறேன். எங்கள் வீட்டில் எங்கள் வேலைக்காரங்களும் நல்லா சாப்பிட்டாங்களே, ரொம்ப அழகா அந்த வசனங்களை சொல்லும் பொழுது வேலைக்காரர்கள் நல்லா சாப்பிட்டாங்களே, இப்போ அந்த நிலையை அவர் உணர்ந்து பார்க்கிறார். அதனால தான் சொல்றாரு, நீ இன்ன நிலையில இருந்து விழுந்தாய்.
ஆனா ஒவ்வொரு நபரும் அதை யோசித்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஒரு முறை கூட நம்ம 2 நாளாகம புஸ்தகத்துல 33ஆம் அதிகாரத்துல நம்ம ம். பார்க்க முடியும். மனாசே அப்படிங்கிற ஒரு ராஜா குறித்து பேசும்பொழுது, ஒரு பெரிய ராஜா அவர கொண்டு போய் ஆண்டவருக்கு பிரியமில்லாம நடந்தார். ம். ம். அவரை ஆண்டவர் சிறைக்கு அனுப்பிருவாரு. சிறைச்சாலைக்கு போனதுக்கு பிற்பாடு அங்க போய் உணர்வாரு. நான் எங்க இருந்தேன்? ஆமா. அப்போ இந்த நம்ம விழுந்திருக்கிற இடத்துல இருந்து நம்ம இதுக்கு முன்னாடி எந்த நிலையில இருந்தோம் அப்படிங்கிறத சிந்தித்து பார்க்க வேண்டியது நம்முடைய கடமையாகவும் இருக்கிறது. கட்டாயம். நல்ல ஒரு பதில பாஸ்டர் குடுத்தாங்க. பாஸ்டர் இதனுடைய லிங்காவே இதே 5ஆம் வசனத்தை நம்ம இங்க தியானிக்கும் பொழுது, இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து, அப்போ அந்த என்ன நிலைமையில இருந்தாங்க முன்பு என்கின்றத நீங்க ஒரு வசனத்தின் மூலமாக நீங்க தெளிவுபடுத்த முடியுங்களா? நிச்சயமாக. பாஸ்டர் சொன்னாங்க, கெட்ட குமாரன் ம். நினைத்ததுனால தான் வர முடிந்தது. ஆமா. அப்ப அந்த காலத்துல வாழ்ந்திருந்த பிள்ளைகளுக்கு ம். நிறைய தருணங்கள் ஆண்டவர் கொடுத்தாரு. கொடுத்தாரு. அவருடைய ஊழியக்காரர்கள் மூலமாக அவருடைய வசனத்தை கொடுத்து, கொடுத்து. நல்ல புத்திமதிகளை கொடுத்து, பவுல் ம். சொல்றாங்க, நான் இரவும் பகலாக உங்களுக்கு நான் பாடுபட்டு வசனத்தை கொடுத்து நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் என்று நான் பிரயாசப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி பவுல் பதில் சொல்றாரு. கட்டாயம். அதுல எபிரேயர் சபைக்கு எழுதுகின்ற பொழுது 10வது அதிகாரம் ம். 32வது வசனத்துல விதமா சொல்றாரு, ம். முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள். கட்டாயம். நீங்கள் பிரகாசப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டங்களை சகித்தீர்களே. ம். அப்ப அவர்கள் நல்ல சத்தியங்களை அவர்கள் பெற்றிருந்தார்கள். ம். ஆனா பிரகாசம் அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்கா யாரையும் சொல்லிட முடியாது பிரகாசமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு, வெளிச்சம் நல்ல வெளிச்சத்தை பெற்றிருந்தாங்க. ஏன்னு கேட்டா நேரடியா கர்த்தருடைய கரங்களில அனுபவங்களை பெற்ற ஊழியக்காரன் மூலமாக, ம். 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 நேரடியாக ஆண்டவரை பார்த்து அவரை தொட்டு பார்த்த பிள்ளைகள் மூலமாக சத்தியங்களை பெற்றிருந்தாங்க. அதுல கொஞ்சம் கூட குறைவு கிடையாது. ம். பிரகாசமா இருந்தாங்க. அந்த உபத்திரத்துக்குள்ள அதனாலதான் உபத்திரத்தை தாங்குவதற்கு அவங்களுக்கு சக்தி இருந்தது. ம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நினைத்து பார்க்கின்ற பொழுது அவங்க பின்னிட்டு போவதற்கு வழி இருக்காதுன்றதுனால நினைத்து என்ற ஒரு வசனத்தை மீண்டுமா யோவான் அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். கட்டாயம். நிச்சயமா அந்த வசனம் நல்ல ஒரு வசனம். நீங்கள் பிரகாசிக்கப்பட்ட அந்த நாட்களை நீங்கள் நினைத்து பாருங்கள். நீங்கள் அப்பொழுது சகித்தீர்கள்னு சொல்றாரு. சில நேரத்துல அன்பு ஏன் குறையுது என்று பார்க்கும்போது அந்த சகிப்புத்தன்மை குறையும் பொழுது அன்பு குறைந்து போ. எனக்கு இந்த அன்பை குறித்து பேசும்பொழுது என்னுடைய மனதை ரொம்ப எப்பவுமே கவர்ந்த ஒரு வசனம் என்ன அப்படின்னா, இங்க யோவானின் புத்தகம் 17ஆம் அதிகாரத்துல கிறிஸ்து ஜெபிச்சுட்டே வராரு. அந்த அன்பை குறித்து சீஷர்களிடத்துல பேசுறாரு. அந்த அன்பு எப்படிப்பட்டது என்பதை பார்க்கும்போது ஏன் இந்த அன்பு அவசியமா இருக்கிறதுனா, அன்பு இருந்தாதான் அந்த ஒருமனப்பாடு இருக்கும் இல்லையா? நிச்சயம். அந்த ஐக்கியம் உறுதியாக இருக்கும். இன்று ஆண்டவர் ஏன் சபைகளிலும் தேவ பிள்ளைகள் மத்தியிலும் அந்த அன்பை எதிர்பார்க்கிறார் என்றால், ஐக்கியம் இருக்க வேண்டும் என்பதற்காக தான். கண்டிப்பா. இந்த ஒருமன பாட்டை குறித்து நாம் இன்னும் அதிகமாக நாம் பேச இருக்கிறோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிற்பாடாக இந்த காரியங்களை நாம் தொடர்ந்து நாம் பேசுவோம். நேயர்களே, மிகுந்த ஆர்வமாக நீங்களும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். எபேசு சபையின் அன்பை குறித்தும் அவர்கள் விழுந்ததை குறித்தும் அவர்கள் மீண்டுமாக அந்த அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும் என்பதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிற்பாடு மீண்டும் உங்களை நாங்கள் இந்த நிகழ்ச்சியில சந்திப்போம். மீண்டுமாக இந்த நிகழ்ச்சிக்குள்ளாக உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் தியானித்து கொண்டிருந்தோம். பாஸ்டர், இடைவேளைக்கு முன்பு நம்ம ஒருமனப்பாட்டை குறித்தோம். எப்படி இந்த ஒருமனப்பாடு அவசியமாக இருக்கிறது, கிறிஸ்துவர்களுக்கு அது எவ்வளவு அவசியமாக இருக்கிறது என்பதை நாம் தியானித்து கொண்டிருந்தோம். ஒரு வசனம் சொல்ல வேண்டும் என்று ஆசித்தேன். யோவான் 17ஆம் அதிகாரத்தில் 23வது வசனம், அதை நாம் வாசிப்போம். ஒருமனப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படி என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாயிருந்தது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதை உலகம் அறியும்படி நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். இந்த வசனத்தை நல்லா கவனிச்சோம் அப்படின்னா, பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவின் மேல என்ன அன்பை வச்சாரோ அதே அன்பை தான் யார் மேலேயும் வச்சிருக்கிறார், நம்ம மேலேயும் வச்சிருக்கார். இப்ப பாருங்க, அதை நம்ம பார்க்கும் பொழுது இந்த அன்பை குறித்து பேசுகிற நம்முடைய தேவனும் அவருடைய குமாரருமாகிய இயேசு கிறிஸ்து அந்த அன்பில் அவர்களுக்கு எந்த ஒரு எண்ணமும் இல்லை, மாறுதலும் இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு அன்பை தான் ஆண்டவர் இந்த எபேசு பட்டணத்திலும் துவக்கத்துல பார்த்தாரு. ஆனா அது இப்போ இல்லை. சரி பாஸ்டர், பொதுவாகவே மனம் திரும்புதல்னாவே எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா பாவிகளுக்கு தான் நினைப்பாங்க. ஆனா இந்த எபேசு பட்டணத்தின் திருச்சபை பிள்ளைகளை பார்க்கும்போது எந்த ஒரு இச்சையான பாவங்களிலோ இல்ல உலக பிரகாரமான பாவங்களிலோ அவர்கள் அகப்படல. அன்பு குறைந்து போயிடுச்சு.
ஆனாலும் அவர்களையும் பார்த்து என்ன சொல்றாரு, மனம் திரும்புங்கள்னு சொல்றாரு. இது உங்களுக்கு எப்படிங்க பாஸ்டர்? நீதிமான் மனம் திரும்புறதை குறித்து நீங்க என்ன சொல்றீங்க? இப்போ பொதுவா நீங்க எடுத்துட்டீங்கன்னு சொன்னா, இப்ப நம்ம குடும்ப ம். சூழ்நிலைகளை நம்ம பார்க்க முடியும். பெற்றோர் பிள்ளைகளுக்கு மத்தியில இருக்கக்கூடிய அன்புல பிள்ளைகள் இடத்துல ஒரு சின்ன குறைபாடு காணப்படுமானால், பெற்றோருடைய மனது எவ்வளவு வேதனைப்படும். வேதனைப்படும். மீண்டும் அதே அன்பை காண்பிக்கிற நிலைக்கு போகணும்னு சொல்லி நம்ம ஆசைப்படுவோம். ஆசைப்படுவோம். நீங்களும் பெற்றோரா இருக்கனால உங்களுக்கு அந்த ஆமா, ஆமா, அனுபவம் இருக்கு. கட்டாயம். பைபிள்ல கூட ஒரு சம்பவம் ம். நம்ம வாசிக்க முடியும். ஏற்கனவே நான் போன தடவை நான் சொல்லியிருந்தேன். ம். அந்த மனமாறிய மைந்தன் ம். அப்படிங்கிற கதையில பார்க்கும்பொழுது, பெற்றோருக்கு கீழ்ப்படியாம அப்பாவுக்கு எதிர்த்து ஒரு பையன் வெளியில போறாப்ல. ஆமா. அதான் இளைய குமாரன். ம். போயிட்டு திரும்ப மனம் மாறி வந்துடுறாரு. ம். ஆனால் வீட்டிலேயே அவருடைய அப்பாவுக்கு கீழ்ப்படிந்து இருந்த ஒரு குமாரன் அங்க இருக்கிறத நம்ம மூத்த பார்க்க முடியும். குமாரன். மூத்த குமாரன். ம். அவருடைய அப்பா சொல்றதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாரு. செஞ்சிட்டு இருந்தாரு. எல்லா காரியத்தையும் செஞ்சுட்டு இருந்தாரு. அப்பாவுக்கு ஒத்தாசையாக இருந்தார். ம். ஆனால் அந்த இடத்துல நீங்க பார்க்கும் பொழுது வரவேற்பெல்லாம் யாருக்கு கிடைக்குதுன்னு சொன்னா குமாரன் குமாரன் கிடைக்குது. அப்போ கிடைக்குது. இந்த மூத்த குமாரன் என்ன செய்யறாருன்னு சொன்னா கொஞ்சம் ஐயோ, வேதனைப்படுறாரு. வேதனைப்படுறாரு. ம். அப்போ அந்த வித்தியாசத்தை இவர் பார்க்கிறார். தான் சகோதரன் என்று உணரல. ம். அந்த வித்தியாசத்தை அவர் பார்க்கிறார். ஐயோ, எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கலையே, ம். கிடைக்கக்கூடாத ஒரு நபருக்கு கிடைச்சிருக்க ம். ம். அப்படின்னு. அப்போ அந்த நிலையில இருந்து தகப்பன் வந்து அதை உணர்த்தி, ம். இல்லப்பா உங்ககிட்டயும் சில பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு உணர்த்தி அங்க கொண்டு வரதை நம்ம பார்க்க முடியும். இந்த இந்த குமாரனை குறித்து படிக்கணும்னா நிறைய படிக்கலாம். ஆமா. நம்ம பொதுவாகவே இந்த இளைய குமாரனை குறித்து தான் நம்ம ரொம்ப படிக்கிறோம். படிக்கிறோம். ஆனால் இந்த மூத்த இப்போ குமாரன் அவர் இளையகுமாரன் வந்த பிறகு மனம் திரும்ப வேண்டியவர் யாரு? மூத்த குமாரன் மூத்த மூத்த குமாரன். ஏன் அப்படின்னா அவர் வந்து அதே அன்பை என்ன பண்ண வேண்டும்? அங்க தன் இளைய காண்பித்திருக்க வேண்டும். சகோதரனிடத்துல காண்பிக்க வேண்டும். அந்த ஒரு நிச்சயமாக. கான்டெக்ஸ்ட் தான் நம்ம இங்க பாக்குறோம் ஆமா, இல்லைங்களா? இங்க அதே மனம் திரும்பு ம். அப்படிங்கிற இந்த எபேசு திருச்சபைக்கு சொல்லுகிற பொழுது ம். மனம் திரும்புன்னு ஒரு பெரிய விஷயமாலாம் அவர் சொல்லல. கட்டாயம். ஆனால் நிலையை நினைத்து ம். கொரிந்தியர்களுக்கெல்லாம் எழுதும் பொழுது அவர் சொல்றாரு, மனம் திரும்புதலுக்கு அப்படின்ற வார்த்தை என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம வாசிக்கும் பொழுது, மனம் திரும்புதல் மனஸ்தாபப்படுகிறது. ம். அது வந்து மெய்யான மனம் திரும்புதலுக்கு வழி நடத்துகிறது. ஃபீலிங் சாரி ஃபார் தி சின். ம். இப்போ மனஸ்தாபப்பட்டு வழியை விட்டு திரும்பி வருகிறதா மனம் திரும்புதல். கட்டாயம். அப்போ மெய்யான மனம் திரும்புதல் வந்து தேவனுக்கு நேராக வழி நடத்தும்னு சொல்லி பவுலார் வந்து எழுதுகிறார். பூரணமான நிலைக்கு நம்மளை கொண்டு போய் நிறுத்தும். நிறுத்துகிறது. நல்ல மிக நேர்த்தியா பாஸ்டர் ரொம்ப இதா ஆன்சர் பண்ணாரு. அவர் பாஸ்டர் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு வசனம் ஞாபகம் வந்துச்சு. பொதுவாகவே மனம் திரும்புதல் என்றால் துன்மார்க்கனுக்கு என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் எசேக்கியேல் 33ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்துல சொல்றாரு, நீதிமான் நீதிகேடும் செய்யும் நாளிலே அவன் முன்பு செய்த நீதிகள் அவனை நினைக்கப்படுவதில்லை. தப்புவிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றாரு, நினைக்கப்படுகிறது இல்லை என்றும் சொல்றாரு. பாஸ்டர் இதே வசனத்தை நம்ம தொடர்ச்சியா நம்ம பார்க்கும் பொழுது இங்க என்ன சொல்றாரு பாருங்க, அந்த 5வது வசனத்துல பாதியில சொல்றாரு, ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. அப்போ இவங்க முன்பு நல்ல ஒரு காரியத்தை செஞ்சிட்டு இருந்தாங்க, இப்போ அதை செய்ய என்ன பண்ணிட்டாங்க? தவறிட்டாங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? ஆதியில் செய்த கிரியை. ஒரு உதாரணத்தோடு கூட சொல்கின்ற பொழுது அது நன்றாக நமக்கு புரியும் என்று நான் யோசிக்கிறேன். என்னுடைய மனதுக்கு வந்தது பேதுரை குறித்ததான ஒரு நல்ல ஒரு காரியம். ஆண்டவரை பார்த்த மாத்திரம் ஆண்டவர் சொன்னாரு, எல்லாத்தையும் வலையெல்லாம் போட்டுட்டு என் பின்னாடி வாப்பா அப்படின்னு. இவர் எல்லா வலையும் போட்டுட்டு ஆண்டவர் பின்னாடி போயிட்டாரு. எந்த ஒரு காரியம் செய்தாலும் ஆண்டவர் எந்த காரியம் செய்தாலும் கூட இருக்கிறவர் யாருன்னா அந்த பேதுரு தான். போல நம்முடைய மதத்தின் சார்பாக அல்லது நம்ம என்ன அவருக்கு பேர் வச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு முந்திரி கொட்டை. ஏன்னா எங்க இருந்தாலும் அவர் தான் ஃபர்ஸ்ட் இருப்பாரு, எதனாலும் அவர் தான் ஃபர்ஸ்ட் பேசுவாரு. ஆண்டவர் அவர் சொல்கின்ற பொழுது நான் மறிக்க போறேன்பா, இல்ல நீங்க மறிக்க கூடாது. இப்படி ஆண்டவர் மேல ஒரு பாசம் வைத்தவராய் அல்லது எல்லா காரியங்களும் முன்பு இந்த செய்வராய் இருந்தாரு. ஆண்டவரை மறுதலிக்கவும் செய்துட்டாரு. அதன் பின்பாக ஆண்டவர் மரித்து உயிர் தெழுந்து போன பிறகு இவர் மீண்டுமா என்ன பண்ணிட்டாருன்னா மீன் பிடிக்க போயிட்டார். ஆமா, அவர் ஆண்டவரோடு இருந்த பாசம், நான் உயிரையே கொடுப்பேன் உங்களுக்காக அப்படின்றதெல்லாம் என்ன பண்ணிட்டாருன்னா மறந்து போயிட்டாரு. இப்ப அவர்கிட்ட வந்து ஆண்டவர் என்ன பண்றாருன்னா கேட்கிறாரு. அததான் நம்ம யோவான்ல வாசிக்கலாம். அது யோவான் 20:17 வாசிக்கலாம். ஒரு தரம் இல்ல, 2 தரம் இல்ல, 3ஆவது தரம் கேட்டபோது அழுதுட்டாரு. ஆமா. அப்படின்னா 1 தரம் 2 தரம் 3ஆவது தரம் கிடும்போது, அப்பா நீ ஆதியில இருந்த கிரியை விட்டுட்டப்பா, நீ எப்படி இருந்த ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது இப்படி ஆயிட்டே அப்படின்ற ஒரு எண்ணத்தை அவர் உள்ளத்தில் எடுத்து போனோம்னு அவர் அழ ஆரம்பிச்சிட்டாரு. நான் அதை ஃபீல் பண்றேன், அவர் அழுது இருப்பார் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். இன்னைக்கு கூட அநேக கிறிஸ்தவ பிள்ளைங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அவர்கள் கிறிஸ்தவர்களாய் ஆகின்ற பொழுது சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு ஊழியம் செய்யணும், இல்லை ஆண்டவருக்குள்ள இப்படி வளரணும், இந்த பழக்கங்கள்லாம் விட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுக்குள்ளாக வராங்க. அது நாளாக அவருடைய சூழ்நிலையோ அல்லது அவருடைய பாக்களுடைய சாட்சி வித்தியாசமா இருக்கிறதுனால அதனுடைய ஆவிக்குரிய அனல் தணிந்து போயிட்டு ஒரு சாதாரண ஆட்களை போலவே மாறிடுறாங்க. பேருக்கு நாங்கள் கிறிஸ்தவர்கள், நாங்கள் கோயிலுக்கு போறோம், நாங்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறோம்,
அதோடு கூட நின்னுக்கிறாங்களே ஒழிய இன்னும் இதற்கு மேல வளரணும் அப்படின்னு யோசிக்க மாட்டாங்களா? ஆதியிலிருந்த அளவு அல்லது தேவனுக்கு ஒப்பு கொடுக்கின்ற பொழுது அந்த ஆதி அன்புக்குனாச்சும் வரணும், ஆதி கிரியைக்குனாச்சும் வரணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நிச்சயமா இங்க பாஸ்டர் பேசின காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது அங்க ஆண்டவர் என்ன கேள்வி கேட்டார்னா, நீ என்னை நேசிக்கிறாயா, என்னில் நீ அன்பு கூறுகிறாயா என்கின்றதை தான் கேட்டார். அப்போ அவர் 3வது முறை கேட்கும்போது அந்த அழுதுறார். ஏன் அப்படின்னா அந்த அன்பு அவருக்குள்ள எப்படி இருந்துச்சு? பூரணமாய் இருந்தது. உண்மையிலேயே நம்ம ஆண்டவர் மேல நம்முடைய நேசம் இருக்கும் பொழுது அப்போதான் பேதுரு பார்த்து சொல்றாரு, நீ என் ஆடுகளை மேய்ப்பாயாக. எப்போ உத்தரவு கொடுக்குறாருன்னா நம்முடைய அன்பு ஆண்டவர்கிட்ட முதல்ல எப்படி இருக்கணும்? பலப்பட்டதாக இருக்கணும். ஒரு நல்ல வசனம் எனக்கும் ஞாபகம் வருதுங்க பாஸ்டர். இது யோவான் 13ஆம் அதிகாரத்துல இந்த அன்பை குறித்து தம்முடைய சீஷர்களுக்கு இயேசு சொல்லும் பொழுது 13வது அதிகாரத்தில் 35வது வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களா இருந்தால் அதனாலே நீங்கள் என்னுடைய சீஷர் என்று எல்லோரையும் அறிந்து கொள்வார்கள். எப்போ நம்ம உண்மையான ஆண்டவருடைய சீஷர்கள் என்பதை உலகத்திற்கு நாம் அறிவிக்கிறோம் என்றால் அந்த அன்பு நம்மில் இருக்கும்பொழுது. அதனால தான் இந்த எபேசு பட்டணத்தில் இந்த அன்பு பூரணப்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்பினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரி, இங்கு பாஸ்டர் இதே வசனத்தை நம்ம வாசிட்டு இருக்கும்போது ஒரு இதையும் கேட்கிறார். இல்லாவிட்டால் என்கின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறார். இந்த இல்லாவிட்டால் என்கின்ற வார்த்தையை நாம் மீண்டுமாக ஒரு சிறிய இடைவேளைக்கு பிற்பாடு நம்ம தியானிக்க இருக்கிறோம். நேயர்களே, நீங்களும் இந்த நிகழ்ச்சியை மிகுந்த ஆர்வமாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிற்பாடு உங்களை இந்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். மீண்டுமாக ஒரு சிறிய இடைவேளைக்கு பிற்பாடு உங்களை இந்த நிகழ்ச்சிக்குள்ளாக வரவேற்கிறோம். பாஸ்டர், மிக நேர்த்தியாக நாம் இந்த வசனத்தை ஆராய்ந்து பேசி கொண்டிருக்கிறோம். எபேசு பட்டணத்தில் இந்த திருச்சபையோடு ஆண்டவர் பேசுகிறாரு. நீங்கள் அன்புல இருந்து என்ன பண்ணிட்டீங்க? விழுந்துட்டீங்க. இங்கே இந்த வசனத்தில் நடுவில் சொல்கிறாரு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்திலே நீ மனம் திரும்பாத பட்சத்தில். இல்லாவிட்டால் மனம் திரும்பாத பட்சத்தில் என்ற இந்த வார்த்தையை எப்படி நம்ம இங்கே புரிந்து கொள்ளுகிறோம்? இதை ஆண்டவர் எவ்விதமாக வலியுறுத்துகிறார்? இல்லாவிட்டால்னா ஒரு கண்டிஷனல் இது கொடுக்குறார். நீ செஞ்சா உனக்கு உண்டு, இல்லை அப்படின்னா வேற ஒன்று காத்திருக்கிறது என்கின்ற காரியத்தை சொல்லுகிறார். அதை விளக்கி சொல்லுங்க பாஸ்டர். அதை எலிசா எலியாவினோட அனுபவத்தில் நம்ம பார்க்க முடியும். எலிசா கேட்பாரு, எனக்கு உங்களுடைய ஆவி எனக்கு இரட்டத்தனையாக வேணும். ஆமா. அப்படிங்கும்போது எலியா சொல்லுவாரு, நீ நான் எடுத்துக்கொள்ளுகிறதை உன் கண்கள் பார்த்தால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் உனக்கு கிடைக்காது. அப்போ அங்க 2 வழிகளை ஆண்டவர் கண்ணு முன்னாடி வைக்கிறார். வச்சுட்டு 2 வழிகளுக்குரிய தீர்வையும் அல்லது முடிவையும் அங்க சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். ஆனால் நம்ம எதை தெரிந்து கொள்ளணும், அது ஆண்டவருக்கு எது விருப்பம் அப்படிங்கிறது ஆண்டவர் அங்க வெளிப்படுத்துகிறத நம்ம பார்க்க முடியும். உதாரணமாக நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். ஆமோஸ் 5வது அதிகாரம் 6வது வசனம். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள், இல்லாவிட்டால் பெத்தேலில் இருக்கிற ஒருவராலும் அவிக்கப்படாத அக்கினியை யோசேப்பின் வீட்டில பற்றி அதை பட்சிக்கும். இப்போ இத கர்த்தரை தேடுங்கள் இல்ல அப்படின்னு சொன்னா இன்னொரு வழி இருக்குது. மத்தேயு 11ஆம் அதிகாரத்துல கூட இந்த 2 பட்டணங்களை குறித்து பேசிக்கொண்டே வரும்போது அதை கூட நான் வாசிக்க நான் ஆசைப்படுகிறேன். மத்தேயு 11:20வது வசனம். அப்பொழுது தமது பலத்த செய்கைகளில் அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்கள் மனந்திரும்பாமற் போனபடியினால் அவைகளை அவர் கடிந்து கொள்ள தொடங்கினார். கோரேசினே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ, செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீர்விலும் சீதனும் செய்யப்பட்டிருந்ததானால் அப்பொழுது 8 உடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார்கள். அப்போ மனம் திரும்பாத பட்சத்தில் ஆண்டவர் அந்த பட்டணங்களை அவர் கடிந்து கொள்கிறதை நம்ம பார்க்க முடியும். அதுல ஆக்கினிக்குள்ள தீர்க்கிறத நம்ம பார்க்க முடியும். சொல்றாரு, அந்த பட்டணங்களுக்கு நேர்ந்திருந்தா அப்படி சமயம் கிடைச்சிருந்தாலும் அது மனம் திரும்பி இருக்கும்பா. அப்போ மனம் திரும்பாத பட்சத்தில் அங்க ஆண்டவர் நியாய தீர்ப்பை கொடுக்கிறதை நம்ம பார்க்க முடியும். யூதர்களுக்கும் ஆண்டவர் சொன்னார், நீ என் பிரசங்கத்தை ஏத்துக்கலன்னா இந்த ராஜ்யத்திற்கு ஏற்ற கனிகளை கொடுக்கிற இடத்துல இந்த சுவிசேஷம் என்ன பண்ணப்படும்? பிரசங்கிக்கப்படும். இந்த வசனத்தை நம்ம தொடர்ச்சியாக சீக்கிரமா நம்ம கவனிப்போம். இங்க பார்க்கும்பொழுது இந்த கடைசி பகுதி என்ன சொல்றாரு? உன் விளக்கு தண்டை அது நின்று நான் என்ன பண்ணுவேன்? நீக்கி விடுவேன். இது ரொம்ப இதா இருக்கு. விளக்கு தண்டு தான் ஒளி கொடுக்கிறது, அதை நீக்கி விடுவேன்னு சொல்றாரு. இதை குறித்து உங்களுடைய கருத்து பாஸ்டர்? பாஸ்டர் சொன்ன கருத்தோடு கூட நானும் சேர்ந்து வரலாம் என்று நான் யோசிக்கிறேன். ஒன்று செய்யலை அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் நம்ம விட்டு என்ன பண்ணுறாருன்னா விலைக்கு போயிடுறாரு. இல்லை தண்டனை உடனே கிடைச்சி நம்ம சமத்தில் நம்ம எப்படி யோசிச்சிருக்கிறோன்னா,
இரண்டாவது வருகையில தான் தண்டனை கிடைக்கும் ம். அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம். பாஸ்டர் சொன்ன கருத்துக்களை அப்படி சேர்த்து பார்க்கின்ற பொழுது சிலது உடனுடனாக தண்டனை வந்து கொண்டே இருக்கிறது. ஆமா. உன்னுடைய விளக்கு தண்டை நான் நீக்கி விடுவேன் ம், ம். அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது இந்த விளக்கு தண்டு வெளிச்சத்தை குறிக்கும். ஆமா. அதை கிறிஸ்து மலை பிரசங்கத்திலே சொல்லுகின்ற பொழுது 5வது அதிகாரம் 16 வசனத்துல உங்களுடைய வெளிச்சம் பிரகாசிக்க கடவது ஆமா. என்று ஆண்டவர் தெளிவா நமக்கு சொல்லியிருக்கிறார். இந்த வெளிச்சம் பிரகாசிக்கின்ற பொழுது அநேகர் அந்த வெளிச்சத்தை தாண்டி வர வேண்டும். நான் பெற்ற வெளிச்சம் என்னுடைய சொந்த வெளிச்சம் கிடையாது. கிறிஸ்து நிச்சயமா. என்கின்ற வெளிச்சத்தை நான் பெற்றிருக்கிறேன். கட்டாயம். இந்த கிறிஸ்து என்கின்ற வெளிச்சத்தை அநேக பிள்ளைகள் கொடுக்கிற பொறுப்பை நான் பெற்றிருக்கிறேன். ம், ம். அப்படி இல்லாம நான் மரக்கால மூடி மறைத்தாலோ ம். அதை நான் உபயோகப்படுத்தவில்லை என்றாலோ அல்லது என்னுடைய சுய நலத்திற்கு நான் உபயோகப்படுத்தினாலோ ஆண்டவர் சொல்றாரு 2வது வருகைக்கு மாத்திரம் வரைக்கும் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உடனடியாக நான் என்ன பண்ணுவேன்னா வந்து உன்னுடைய விளக்கு தண்டை எடுத்து போடுவேன். இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் ஆண்டவரே கொடுத்திருக்கிறாரு. 10 கன்னிகளுடைய கதைகள் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா? 10 கன்னிகை கரங்களிலும் விளக்கு இருந்தது. அந்த விளக்கு எரிந்து கொண்டு இருந்தது. அதை நம்ம மறந்துடக்கூடாது. விளக்கு எரியுதே அப்படின்னா நம்ம சரியா இருக்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் கிடையாது. அது தொடர்ந்து எரிகிறதா? ஆமா. அப்ப ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா தொடர்ந்து எரிக்கிறதா எதிர்பார்க்கிறார். ஸ்டார்டிங்ல எரிஞ்சது இல்ல பாதி வரைக்கும் எரிஞ்சது இல்ல 3/4 வரைக்கும் எரிஞ்சது இல்ல 99% எரிஞ்சது அப்படின்னு பார்க்காம கட்டாயம். 100% எரிஞ்சதா அவர் வருமாற்றமாக என்ன பண்ணணும்? நான் பிரகாசிக்கணும். ஏன்னா இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் சத்தியத்தை படிக்கும்போது அந்த விளக்கு மட்டும் 24 மணி நேரமும் எரிந்து கொண்டே இருக்கணும். கிறிஸ்துவர்கள் அப்படி பிரகாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டு விரும்புகிறார். பாஸ்டர் ரொம்ப நேர்த்தியா அந்த காரியத்தை நீங்க சொன்னீங்க. இந்த காரியங்களை குறித்து வாசிக்கும் பொழுது இந்த மாதிரி எச்சரிப்பு அநேக இடத்துல தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒரு வசனத்தை பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, இதையும் நம்ம கவனிப்போம். ரோமரின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் அதுல 22வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது இங்க சொல்றாரு பாருங்க. ரோமர் 11:22 ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார். 2 குணம் வெளிப்படுது ஆண்டவர்கிட்ட. அவர் எப்படி இருக்கிறாரு? தயவுள்ளவராகவும் இருக்கிறாரு, கண்டிப்புள்ளவராகவும் இருக்கிறார். இதை எக்ஸ்பிளைன் பண்றாரு பாருங்க பவுல். இன்னும் விழுந்தவர்களிடத்தில் கண்டிப்பையும். இங்க எபேசு சபை வந்து விழுந்துருச்சு. அந்த அன்பிலிருந்து விழுந்தபடினால் இப்போ ஆண்டவர் அவங்க கிட்ட எதை வெளிப்படுத்துறாரு? கண்டிப்பை வெளிப்படுத்துறார். இன்னும் அந்த வசனத்தை தொடர்ச்சியா வாசிக்கும் பொழுது உன்னிடத்திலே தயை காண்பித்திருக்கிறார். ஏன் அப்படின்னா அவன் அந்த ஆண்டவருடைய அன்பை ஏற்றுக்கொண்டபடினால் தயை காண்பித்திருக்கிறார். அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயை கிடைக்கும், இல்லாவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய் என்று சொல்றார். இது அடிக்கடி எனக்கு வந்து இந்த வசனம் நினைவிற்கு வரும். ஆண்டோடைய சித்தத்திற்கு சற்று மாறுபாடாய் போகும் பொழுது இந்த எச்சரிப்பு எபேசு பட்டணத்தில் இருந்த திருச்சபைக்கு மாத்திரம் அல்ல, அது நமக்கும் இருக்கிறது என்கின்றதை பார்க்கிறோம். சரிங்க பாஸ்டர், ஒரு சின்ன ஒரு ரீகேப் மாதிரி இதில் பார்க்கும்போது நிச்சயமாய் ஒன்றை எதிர்பார்க்கிறார் என்கின்றத இங்க எபேசு பட்டணத்தின் திருச்சபைக்கு சொல்லுகிறார். அது என்ன என்பதை நீங்க சொல்ல முடியுங்களா பாஸ்டர்? அவர் சபையை குறித்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுனால அவர் சபையை மீது அக்கறை உள்ளவராக இருக்கிறார். ஆமா. அதனால அவர் என்ன விரும்புறாருன்னு சொன்னா என்னுடைய சபை ஒண்ணுல கூட குறைவுள்ளதாக இருக்கக்கூடாது. ஆமா. பரிபூரணமாக பூரணமான திருச்சபையாய் அதை ஸ்தாபிக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய விருப்பம். ஆனா அது அந்த அன்பு குறைஞ்ச மாத்திரத்துல ஆண்டவர் சொல்றாரு, அப்பா எனக்கு இது பத்தாதுப்பா, நீ முன்னாடி எப்படி இருந்த எனக்கு திரும்ப நீ காட்டு. அந்த கிறிஸ்துவின் குணம் பூரணமாக வெளிப்பட வேண்டும் என்பது தேவனுடைய. நான் கத்துக்கிற இன்னொரு விஷயம் அதுல என்ன அப்படின்னு சொன்னா, தேவன் வந்து அந்த திருச்சபைக்கு அந்த எபேசு திருச்சபைக்கு சொல்லும் பொழுது அதை நான் எனக்கு எடுத்துக்கிறேன். நான் வந்து ஞானஸ்நானம் எடுத்த பொழுது ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பொழுதோ ஜெபம் பண்ணுவேன், வேதம் வாசிப்பேன். இன்னைக்கு எங்க போச்சு? இந்த கேள்வியோடு கூட நான் இதை நிச்சயமா நல்ல ஒரு காரியத்தை நம்ம பேசினோம். நாம பூரணமாக வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. ஒரு சிறிய ஜெபத்தோடு நாம் நிறைவு செய்வோம். பாஸ்டர் துதிக்கிறோம் ராஜா, நாங்கள் பூர்ணமாக எங்களுக்கு கிருபை தாருங்க, உங்களுடைய அன்பிலே வாழ உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட போதகர் 2 பேருக்கும் நான் மிகுந்த கிறிஸ்துவுக்குள்ளான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நேயர்களே, நீங்களும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாய் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும், இது எங்களுடைய ஜெபமாக இருக்கிறது. மீண்டுமாக இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.